ஓம் நமச்சிவாய. ஒன்ஸ் அகேன் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குறது தினப்பலன்கள். ஒரு நிமிட பலன்களாக ஒரு நேயருக்கு இல்லை, ஒரு ராசிக்கு ஒரு நிமிடத்தில் பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா 1 செப்டம்பர் 2025 மாதத்தின் முதல் நாள், வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை, ஆவணி மாதம், விசுவாச வருடம் 16ஆம் நாள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி 6 மணி 1 நிமிடத்திற்கு சூரிய உதயம். அப்போதைக்கு கிரகம் பொசிஷன் உங்களுக்கு சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்குது. சந்திரனை வச்சு தான் நம்ம தினப்பலன்கள், அந்த சந்திரனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன நடக்கும், என்ன மாதிரி நல்ல பலன்கள் எந்த விதத்தில் நடக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். சந்திரன் விருச்சிக ராசியில் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இந்த நாள் இனிதை துவங்குகிறது. பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் பலன் கூறும் அளவிற்கு உங்களுடைய ஜோதிட அறிவு, ஏற்கனவே ஜோதிடம் தெரிந்தவங்க தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களோட ஜோதிடம் நாலேஜை வச்சு கரெக்டான அப்ளிகேஷன், அதாவது அப்ளை பண்ணி உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பலன் கூறும் அளவிற்கு சிறப்பான பதிவுகள் மூலம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால் அந்த பதிவுகளை பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். அதுதான் அமர்நாத் ஆஸ்ட்ரோவோட நோக்கம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு ஜோதிடரை உருவாக்குவோம். அதுதான் நம்மளோட நோக்கம். அதனால தான் உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கனாலும் உடனுக்குடன் உங்களுக்கு பதில் ஜோதிட ரீதியாக உடனே உங்களுக்கு வழங்கிக்கிட்டு இருக்கோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு இலவச ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டுச்சுன்னா, ஆலோசனைன்னு சொல்ல முடியாது, ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் அளிக்கப்படும். அதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் அப்படின்னு போட்டு ஒரு கேள்வியை போட்டிங்கன்னா அதை பதில் யூடியூப்லேயே உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயே வரும். இல்லாட்டி அது ஜோதிட பதிவாகவே புதுமையான கேள்வியாக இருந்தால் அது யூடியூப் சேனல் மூலமாகவே உங்களுக்கு வழங்கும். அனைவருக்கும் ஜோதிடம் பகுதியில். சரிங்களா? இப்போ பதிவுக்கு போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி விசுவாச வருடம் ஆவணி 16ஆம் நாள் 6 மணி 1 நிமிடத்திற்கு சூரிய உதயம். இன்றைக்கி கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் விருச்சிக ராசியில் இருக்கும் பொழுது இந்த நாள் இனிதே துவங்குகிறது. நம்ம சொன்ன மாதிரி சனி வக்ரமாக மீனத்திலையும், ராகு கும்பத்தில் இயற்கை வக்ரம், மேசத்தில் பார்த்திங்கன்னா புதன் சூரியன், மேசத்தில் இல்லை சிம்மத்தில் சூரியன், புதன், கேது 3 பேரும் இருக்கிறாங்க சிம்ம ராசியில். மற்ற கிரகம் பார்த்திங்கன்னா குரு மிதனத்தில் இருக்குது, சுக்கிரன் கடகத்தில் இருக்குது, செவ்வாய் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் இருக்குது. இப்போ இந்த நாள் துவங்குகிறது. பொது பலனாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி சந்திரன் விருச்சிக ராசியில் இருக்கிறதோட்டு மறைமுகமான வெற்றி பலருக்கும் கிடைக்கும். எந்த ராசிக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்கலாம். மறைமுகமான வெற்றி ஏன் கிடைக்கும்னு சொல்கிறீங்கன்னா, காலபுருஷனுக்கு 8வது வீட்டில் சந்திரன் நீச்சமானாலும் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறதோட்டு புதன் சம்பந்தமான தொழில் ரீதியான மறைமுக லாபம், மறைமுக வெற்றி, ஷேர் மார்க்கெட்டிங், ஷேர் பிஸ்னஸ், ஷேர் புரோக்கிங் இது பண்ணுறவங்களுக்கு, இல்லை லாட்ரி யோகம், லாட்ரி சீட்டு நம்ம தமிழ்நாட்டில் இல்லைனாலும் மறைமுகமான லாபம்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போது ஒவ்வொரு ராசிக்காக எப்படி இருக்குது, எப்படி நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு நம்ம பார்க்கலாம். மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி 6ல் இருக்கிறாரு. தொடர்ந்து சந்திரன் பார்த்திங்கன்னா 8ல் இருக்கிறதோட்டு உங்களுக்கு வெளிநாடு, வெளி மாநிலம் தொடர்பு மூலமாக தொழிலோ இல்லை வேலையோ செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பல வெற்றி கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு குரு 3லேருந்து 9வது இடத்தை பார்க்குறதோட்டு பிஆர் இல்லை விசா இல்லை வெளிநாடு ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அது இன்றைக்கி முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ராசஸில் பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். சனி 12ல் வக்ரமாக இருக்கிறதோட்டு லாபஸ்தானாதிபதி, பாதகாதிபதி 12ல் இருக்கும் பொழுது உங்களுக்கு செலவுகள் ஆனாலும் செவ்வாயின் பார்வையால் அது தேவையான செலவு, சுப செலவுகளாக அமையும். இப்போ ரிஷபராசி அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா 3ல் இருக்குது. 3லேருந்து உங்களோட ராசிக்கு, அதாவது சந்திரன் 7ல் சந்திரன் இருக்கிறதோட்டு உங்களோட ராசியில் சந்திரன் 7லேருந்து உங்கள் ராசியை பார்க்குறதோட்டு உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக, அதாவது சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதி இல்லைங்களா, வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட்டு, பெட்டரான சப்போர்ட்டு அதெல்லாம் கிடைக்கும். டெய்லி தான் கிடைக்கிது, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஸ்டெப் அதிகமாக உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு. அது மட்டும் இல்லை, குரு 2லேருந்து 8வது இடத்தை பார்க்குறதோட்டம், 2ன்றது குடும்பஸ்தானன்றதோட்டம் இன்றைக்கி ரொம்ப பெட்டராக கிடைக்கும். ஏன்னா சந்திரன் 7லேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அடுத்து மிதன ராசிக்கு திக்பல குரு ராசியிலே இருக்கிறாரு. சந்திரன் 6ல் இருந்தாலும் வேலை தொழில் மூலமாக புதிய வேலை அப்படி செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்குங்க.
புதிய வேலை முயற்சி செய்கிறவங்களுக்கு, இல்லை வெளிநாடு வேலை ட்ரை பண்ணுறவங்களுக்கு, வேறு மாநிலத்தில் வேலை ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா 2ல் சுக்கிரன் இருக்குது, 5வது அதிபதி, 12வது அதிபதி. சரிங்களா? அடுத்து கடகராசிக்கு 9ல் சனி வக்ரமாக இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி 5ல் இருக்கிறதோட்டு 5, 9 தொடர்பு வந்து சிறப்பான தொடர்பு. அதனால் வந்து உங்களுக்கு கிஃப்ட்டு, பாக்கியஸ்தானம் அதெல்லாம் வந்து இன்றைக்கி ஆக்டிவேட் ஆகும். பொண்ணு தேடிட்டு இருக்கவங்களுக்கு பொண்ணு கிடைக்கும், மாப்பிள்ளை தேடுறவங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கும், லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகும். இதெல்லாம் கடகராசிக்காரங்களுக்கு. 9ல் வக்ரமான சனி பிரச்சனை கொடுக்காதா, 2ல் வேறு கேது, சூரியன், புதன்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் இன்றைக்கி பிரச்சனை ஆகாது. ஏன்னா சந்திரன் வந்து 5ல் இருக்குது. நீச்சமாக இருந்தாலும் அது சுப பலன்களை கொடுக்கும். சரிங்களா? அடுத்து வந்து சிம்ம ராசிக்கு, சிம்ம ராசிலேயே வந்து ராசி அதிபதி புதன், அதாவது 2, 11வது அதிபதி கேதுவோடு சேர்ந்துருக்கிறதோட்டு இன்றைக்கி உங்களுக்கு கவர்மெண்ட் மூலமாக சப்போர்ட் கிடைக்கும். சில பேர் கவர்மெண்ட் லோன் வாங்கியிருக்கலாம், இல்லை லோன் கேட்டிருக்கலாம், இல்லை பேங்க்கில் லோன் கேட்டிருக்கலாம். ஏன்னா புதன்றது பேங்க் அதிபதி இல்லைங்களா? அந்த இதெல்லாம் இன்றைக்கி கிளியர் ஆகும். எது தொடர்பான லோன்னா தொழில் அமைக்கிறதுக்கு, இல்லை வீடு வாங்குறதுக்கு, இந்த மாதிரி லோன் போன்ற விஷயம்லாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நல்ல விதமான ரிசல்ட் கிடைக்கும். 8ல் சனி இருந்தாலும் வக்ரமாக இருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கி எந்த பிரச்சனையும் கொடுக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா கன்னி ராசி, ராசிலேயே செவ்வாய் 8வது அதிபதி 3வது அதிபதி இருக்கிறது ஒரு ரீசனாக இருந்தாலும் 3ல் சந்திரன் இருக்கிறதோட்டு உங்களுடைய சகோதரர் அல்லது சகோதரி மூலமாக, குறிப்பாக இளைய சகோதரி மூலமாக நன்மைகள் கிடைக்கும். இது தவிர பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும், ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் தொடங்குறதுக்கான பிளானிங் இன்றைக்கி பண்ணலாம் கன்னிராசிக்காரங்க. அடுத்து துலாம் ராசிக்காரங்களுக்கு 2ல் சந்திரன் இருக்குது. 2ல் சந்திரன் நீச்சமாக இருந்தாலும் 10வது அதிபதி 2ல் நீச்சமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு வேலையில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அதிகமான வேலை சுமை இருந்தாலும் அதற்குரிய பலன்கள் வந்து குரு மூலமாக கிடைக்கும். ஏன்னா வந்து குரு வந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கார். அடுத்து விருச்சிக ராசியிலேயே சந்திரன் நீச்சமாக இருந்தாலும் 9வது அதிபதி நீச்சம் ராசியில் இருக்கிறது வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து அப்படி இருந்தால் தான் விருச்சிக ராசி இல்லைங்களா? அவர் பாதகாதிபதி அப்படின்றதெல்லாம் லக்னத்துக்கு, ராசிக்கு கிடையாது. ராசியில் சந்திரன் நீச்சமாக இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி வந்து 11ல் இருக்கிறதோட்டு லாபஸ்தானத்தில் இருக்கிறதோட்டு இன்றைக்கி பலவிதமான வெற்றி கிடைக்கும். எந்த முயற்சி எடுத்தாலும் புதிய முயற்சி உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். அடுத்து தனுசு ராசி அதிபதி குரு வந்து ராசியை பார்த்துக்கிட்டே ரொம்ப நாளாக இருக்கிறாரு. அது ஒரு வெற்றி தான். 12ல் சந்திரன் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து வெளிநாடு, வெளிமாநிலம் ட்ராவல் பண்ணுறதுக்கு, இல்லை பிஸ்னஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அது மாதிரி ஏற்கனவே அமெரிக்காவில் வந்து பேன் பண்ணிட்டாங்களே எக்ஸ்போர்ட்லாம் பண்ணால். அமெரிக்காவில் மட்டும் இல்லை, வேறு நாட்டிலையும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அமெரிக்கா மட்டும்தான் பேன் பண்ணல, 50% டேக்ஸஸ் போட்டிருக்கிறதோட்டு மற்ற நாட்டிலையும் நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து வந்து மகர ராசி அதிபதி சனி 3ல் வக்ரமாக இருந்தாலும் 11ல் சந்திரன் இருக்கிறது. 7வது அதிபதி 11ல் நீச்சமாக லாபஸ்தானத்தில் இருக்கிறதோட்டு மனைவி வெளி தொடர்பு மூலமாக, இல்லை மாமனார், இல்லை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாமனார் மூலமாகவும் உங்களுக்கு சப்போர்ட் இன்றைக்கி மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அடுத்து கும்பராசிக்கு வந்து 7ல் சனி போயிட்டு இருந்தாலும் ராசியிலே ராகு இருந்தாலும் 10ல் சந்திரன் இருக்கிறதோட்டு 6வது அதிபதி 10ல் இருக்கிறது ஒரு சிறப்பான யோகம் தான். அது தவிர 5ல் இருக்க குரு வந்து 11ல் பார்க்குறதோட்டு லாபஸ்தானம் வந்து ஆக்டிவேட் ஆகி நீங்கள் செய்கிற தொழிலில் பழைய பாக்கிலாம் இன்றைக்கி வசூலாகும். ஏன்னா 5, 11ன்றது ஓல்டு. நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்தோன்னா அதெல்லாம் வசூலாகும். நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா திருப்பி கொடுக்குற சூழ்நிலை இன்றைக்கி உண்டாகும். அதாவது லோனை ரீபேமெண்ட் பண்ணலாம் இன்றைக்கி. சரிங்களா? அதனால் உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு அதற்குரிய நாள் இன்றைக்கி. மீனராசி ஜென்ம சனி வக்ரமாக இருக்குது. 9ல் சந்திரன் 5வது அதிபதி நீச்சம். பிள்ளைங்கள்லாம் வெளிநாடு போகிற மாதிரி இருந்தாங்கன்னா இன்றைக்கி ப்ராசஸ் பண்ணலாம். இது ஒன்று. 2வது பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் வந்து இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்காது. அதனால் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் என்னவோ, உங்களுடைய இது என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட தொழிலில் இருந்தீங்கனாலும் வேலையில் இருந்தீங்கனாலும் பெட்டராக இருக்கும். வாக்குவாதம் அந்த மாதிரி விஷயங்களில் கான்ட்ரவர்சியில் போய் இன்றைக்கி மாட்டிக்காமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சரிங்களா? இதுதான் இன்றைய பலன்கள். இந்த பலன்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அனைத்து ராசியினரும் சிறப்பாக வாழ்க வளமுடன் என்று சொல்லி பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.